சிஎல்லாம் பஸ்ஸில் டிரைவராக இருந்தேன். ஒரு நாளைக்கு 1500 கொடுத்தாங்க. காய்கறி வண்டி ஓட்டினா எம்மாத்திராளிகளாம் ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் வருது அவ்வளோ வருமானம் வருது, ஏன்டா கஷ்டப்பட்டுக்காதுன்னு போட்டேன். வந்து காய்கறி வண்டி வாங்கினதுலேருந்து உங்கள் மூஞ்சியை தான் சுற்றி மாப்பிள்ள இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வியாபாரத்துக்கு போனால் வந்து பூண்டு எடுத்தாலும் சாம்பார் வாங்கத்தாலும் வெங்காயம் எடுத்தாலும் தக்காளி எடுத்தாலும் நல்லா சம்பாதிக்கலாம். இது இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் தெரியாது. ஆனால் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனால் அதில் நல்லா சம்பாரம் வரும். இதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம கஸ்டமர் முக்கியம், புரியுதா? நம்ம கஸ்டமர் எவ்வளோ கவர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வியாபாரம் முக்கியம். நம்ம பொருள் தரமாக கொடுத்தா நம்ம தரமாக இருக்கும் பொருள். ஓகேவா? ஒன்றரை ஜல்லியும் 3/4 ஜல்லியும் கூட கலந்து அடிக்கணும். நம்ம வியாபாரம் தரமான பொருள் நம்ம வாழுவோம், நல்லா இருக்கும். நம்ம பொருள் வாழுவோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு தாயார்த்த பையன் தான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பைலன்ஸ் வந்து கொடுக்க சொல்லி ஏமாந்துட்டான். அவன் தர சொல்லிட்டு ஏமாந்துட்டான். இதையும் தலையாத்துட்டான். அவன் வியாபாரம் பண்ணிட்டு இனிமேல் வியாபாரம் பண்ணணும்னா என்ன பண்றது தெரியுமா? கலந்துக்கிறேன் 3/4 ஜல்லி கூட கலந்துங்க. எடை கூட கலந்துச்சு, அதை தான் சொல்றேன். 3/4 ஜல்லி கூட கலந்து எடை போட்டா கூட எடை வரும்ல. லட்சமா சம்பாதிச்சு கோடியா ஆயிடலாம்.